நாங்க கீழே கிடக்கிறோம், அவர் மேல கிடக்கிறாரு. அந்த எல்லையே நம்ம கிடையாது. சார், தெய்வம் என்னைக்கு மனுஷனா வந்துச்சோ அப்பமே எல்லை கோடு உடைஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீங்களும் வராதீங்கன்னு. இவர் வந்தது திரைச்சீலையை. நான் சொல்லட்டுமா? நீங்க வெளியே வராதபடிக்கு போடப்பட்டிருக்கிற சில திரைகள், ஆமா, சில திரைகள் கிழிகிற. இது வானம், இது பூமி, இப்படிதான் இருந்துச்சு. ஆமென். வரம்பு. இயேசு வந்தது தெரியுமா? அந்த ஏணி பூமியை தொட்டு வானத்தை தொட்டு கொண்டு வருது. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பவுண்டரிஸை பிரேக் பண்ணிட்டார். ஆமா, அந்த எல்லையை உடைச்சிட்டார். You can freely access in the realm of spirit. அதனால இயேசு சொன்னார், இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஏன் அதை சொன்னாரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க கீழே கிடக்கிறோம், அவர் மேல கிடக்கிறாரு. அந்த எல்லையே நம்ம கிடையாது. ஆமென். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. எல்லாம் சொல்லுங்க, கிழிந்தது. ஆமென், ஆமென். இந்த மலையில் தான் அவரை தொழுது கொள்ள முடியும் அப்படின்னாங்க. பாத்தீங்களா? அந்த எல்லையை உடைச்சிட்டார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யூதர்களுக்கு தான் இருந்தது பாருங்க, அந்த எல்லையை உடைச்சிட்டார். சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு கிடையாதுன்னு இருந்தது பாருங்க, அந்த எல்லையை உடைச்சி ஆமா, ஆமா, எல்லாம் சொல்லுங்க, கிழிகிறது. உங்களை தடுக்கும் திரைச்சீலைகள். ஆமா, கீழிருந்து கிழிச்சா அது மனுஷன் கிழிச்சது. இது மேலிருந்து. எப்படி கிழிஞ்சிச்சு? அது அவ்வளோ ஹைட். அங்க இருந்து யாரும் கிழிக்க முடியாது. மனுஷன் கிழிச்சா எங்க இருந்து கிழிப்பான்? கீழே இருந்து தான் கிழிப்பான். ஆனா இது எப்படி கிழிஞ்சது தெரியுமா? அப்பனா என்ன தெரியுமா? உன்னை தடுத்து கொண்டிருக்கிற காரியத்தை நீ நீக்குகிறது இல்ல, நான் கிழிச்சு போடுறேன். உன் வரம்புகளை, உன் எல்லைகளை. ஆமா, ஷகர மண்டல பிரேக். ஆமா.